முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தென்காசி மாவட்டத்திற்கு ரகசிய பயணம் மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைகிறார். சுபாஷ், விவரங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று இரவு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக தகவல் வெளியானது. அதை தொடர்ந்து இன்று காலை 7 மணி விமானத்தில் சென்னையிலிருந்து அவர் தூத்துக்குடி சென்றார். பின்பு அங்கிருந்து காரின் மூலமாக எங்கு செல்கிறார் என்று தெரியவில்லை. வழக்கமாக அவர் பயன்படுத்தக்கூடிய கார் இல்லாமல் வேறொரு காரில் அவர் பயணம் செய்வதாக தகவல் இருக்கிறது. அதன் பின்னராக தற்போது பார்த்தோம் என்றால் தென்காசி மாவட்டத்திற்கு அவர் வந்ததாகவும் அங்கே சிவசைலம் என்கிற கோவிலுக்கு அவர் சாமி தரிசனம் மேற்கொண்டதாக ஜோஹோ நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஸ்ரீதர் அவர்களை அவர் சந்தித்து பேசியதாகவும் இந்த சந்திப்பு ஸ்ரீதர் என்பவரின் இல்லத்தில் நடைபெற்றதாக சொல்கிறது. அதே போல இதுல பாஜகவுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்த ஐயாசாமி அவரும் குடரவிலும் இருந்ததாக தகவல் இருக்கிறது. இந்த சந்திப்புக்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன என்றதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தகவல் மட்டும் தற்போது இருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்து பேசியிருந்தார். அது பேசுபொருளாக மாறியிருந்தது. தற்போது ஸ்ரீதர் வேம்புவை அவர் சந்தித்து பேசியிருப்பதன் பின்னணி என்ன சுபாஷ்? ஸ்ரீதர் வேம்பு பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களுடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களில் ஒருவர், அது எல்லோரும் அறிந்ததுதான். அவருடன் தற்போது சந்திப்பு நடைபெற்றிருப்பது என்பது கவனம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல ஸ்ரீதர் வேம்புவின் நெருங்கிய ஒரு நபர் தான் ஆனந்தன் ஐயாசாமி, தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர். அவரும் தற்போது பாஜகவினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறார். பாஜகவின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவராக இருக்கிறார். அவரை சந்தித்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல் நிச்சயமாக பாஜகவுடைய ஒரு இணக்கமான போக்கை அதிமுக தலைவர்கள் மேற்கொள்கிறார்களா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படியாகத்தான் இந்த விவகாரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சந்திப்பும் அதன் பின்னணியிலும் என்ன காரணம், எதற்காக சந்தித்தார்கள் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கும் பொழுது முழு விவரம் நமக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.